வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சுடிதார் அல்லது ப்ளவுஸ் ரெண்டுக்குமே பின்னாடி பேக் சைடில் கட்டுறதுக்கான ரோப் அல்லது நாட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் நான் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அகலத்தில் நான் எடுத்திருக்கேன். 2 பீஸாக தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிளாத் இருந்தால் நீங்கள் ஒரே லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஜாயின் போடும்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் வரணும், அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்த்தோம்னா அந்த கிளாத் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே லென்த்தாக எடுத்துக்கோங்க. 20 இன்ச் அளவு நீங்கள் அந்த லென்த் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதுமானது. இந்த நாட்டோட லென்த் வந்து 20 இன்ச் இருக்கணும். அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சுடிதாருக்கு தான் நான் தைக்கிறேன். இப்போ வந்து நல்ல பக்கம் உள்ளே போயிடணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து நமக்கு வந்துடணும். அப்போ நம்ம ராங் சைடில் தான் தையல் போடுறோம். மடித்து அந்த ஃபூட் இருக்கு பாருங்கள், மிதியில் ஒரே ஒரு மிதி அளவு மட்டும் நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தைக்கிற அந்த ரோப் வந்து ரொம்ப மெலிசாக வரும். இப்போ வந்து நம்ம தைக்கும்போதே நம்ம கிராஸ் பீஸ் வந்து சுருண்டு போகுது பாருங்கள், அதுதான் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நல்ல கிராஸில் எடுங்க, அப்போ தான் உங்களுடைய நாட் வந்து ஈஸியாக திரும்பி வரும். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு பக்கம் அப்படியே சைடாக கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு கிராஸாக வி ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கிறேன். ரஃப் அடித்தா தான் நம்ம கம்பியில் இப்படி விடும்போது அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த தையல், அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம ஜாயிண்ட் கொடுத்தோம்ல, அந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். அதாவது தையலுக்கு போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் 2 தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம அதை கட் பண்ணுறோன்னா, நமக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த நாட்டை திருப்புறதுக்கு நான் வந்து கொடைக்கம்பி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சைக்கிளில் இருக்க அந்த ஃபோக்கஸ் கம்பி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு பக்கத்த நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வி ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த சைடில் அந்த கொடைக்கம்பியில லைட்டா அத வந்து உள்ள திணிச்சு விடுங்க. திணிச்சு விட்டுட்டு அந்த கம்பிய வந்து அதோட ஸ்ட்ரென்த்தில் வச்சுக்கோங்க. அதாவது நகர்ந்து வராம அந்த கிளாத் வந்து கம்பிய விட்டு கம்பி உள்ள பெயரக்கூடாது. ஏன்னா ஓப்பன்ல தான் இருக்கு. கம்பி வந்து உள்ள பெயரக்கூடாது. நல்லா வந்து பிடிச்சுக்கோங்க. அதே நேரத்தில கம்பிய வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளக்கூடாது. நீங்க வந்து அத மெதுவா தான் கொண்டு போகணும். அதே நேரத்தில இன்னொரு கை வச்சு நீங்க இந்த பக்கெட்ட இருந்து நீங்க உள்ள கொண்டு வந்துருங்க அந்த கிளாத்த. அதனால கம்பிய வந்து நீங்க எதுவும் செய்யாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு துணிய விட்டு கம்பி வெளிய வராம இருக்கும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஈஸியா ரோப் வந்து திருப்பி எடுத்துறலாம். அப்படி திருப்ப முடியலனா திரும்ப மேல கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழ எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறதெல்லாம் சரியா வந்துரும். திரும்ப மேல கொண்டு போங்க. இப்போ உங்களுக்கு கீழ இழுக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திரும்ப மேல அப்படி கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் கீழ சரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரோப் வந்து ரொம்ப ஈஸியா திரும்பி வந்துரும். இப்போ வந்து நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த நடுவுல வந்து ஜாயின் பண்ணது மட்டும் ஒரு மாதிரி இருக்கு. அத மட்டும் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரோப் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த ஹேங்கிங் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் 3 இன்ச் அளவுல ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். சுடிதார் டாப்ல ஒண்ணும், அதோட பேண்ட்ல ஒண்ணும் நான் எடுத்திருக்கேன். இப்ப 2யுமே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்கலாம். எது வேணா நீங்க மேல வச்சுக்கோங்க, கீழ வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ரோப வந்து சென்டர்ல வச்சு, சின்னதா ஒரு தையல் கூட நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு வரலைன்னா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு, ஒரு நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும்? முக்கோணம் வரைஞ்சோம்னா, அதே மாதிரி நீங்க தச்சது இருக்கணும். முக்கோணத்துல இருக்கணும். இந்த ரோப் வந்து நல்லா அந்த கிளாத்தோட நல்லா வந்து இருக்கிற மாரி ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அந்த ரோப் வந்து நகர்ந்து வெளியில வந்துரக்கூடாது. திருப்பும்போது ரோப் வந்து வந்துரக்கூடாது. அதுக்காக நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா, ரொம்ப ஈஸியா சுலபமான ஒரு ரோப் அல்லது நாட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப தின்னா, ரொம்ப அழகா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்க. நான் வந்து இத வந்து ஒரு சுடிதாருக்கு தான் நான் ரெடி பண்றேன். அந்த சுடிதாரோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ 2 பார்ட்டா போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா மேல ஐ கார்ட்ல கூட வரும். நீங்க அத போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த சைடுல வந்து அந்த தையல் இருக்கிறத மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி விட்டா போதுமானது. இப்ப நான் 2 தச்சு வச்சிருக்கேன். அத நான் ஏற்கனவே தச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஈஸியா தைக்கக்கூடிய ரோப் வீடியோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.